Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம ஹோம் டேப் கீழே இருக்கிற எல்லா குரூப்ஸ் ஆப்ஷன்ஸையும் ஒண்ணு விடாம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இதுக்கு மேல அடுத்த டேப்ஸ் எல்லாம் போறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கான ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மத்தெல்லாம் ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு சில பேசிக்கான ஃபார்முலாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே. இப்போ நம்ம ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்கூல் படிக்கிறச்ச நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா? 1 plus 1 equal to அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இதை நம்ம 2ன்னு போட்டிருப்போம். இதையே நம்ம எக்ஸல்ல எழுதலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இதே மாதிரி எக்ஸல்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க பாருங்க ஈக்குவல் டு அப்படின்னு சொல்றீங்க வச்சுக்கோங்க, எக்ஸலுக்கு தெரியாது. ஓகேங்களா? சோ இது ஃபார்முலா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பின்னாடி போட்டோம் இல்லைங்களா? இங்க பாருங்க, நம்ம பின்னாடி போட்டதுக்கு பதிலா இப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஈக்குவல முன்னாடி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன ஆயிடும்னா எக்ஸலுக்கு நம்ம சொல்றோம் நான் போட போறது ஒரு ஃபார்முலாவோ ஒரு ஃபங்க்ஷனோ சேர்ந்தாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அது என்ன எடுத்துக்கோம் அப்படின்னு சொன்னா 1 plus 1 அப்படின்னு போட்டீங்கன்னா அதுக்குள்ளேயே வர்றதுனால இப்ப எந்த செல்ல போடுறோமோ அந்த செல்ல இப்ப நான் இந்த செல்ல என்ன வரணும் அப்படின்னு சொன்னா ஈக்குவல் டு 1 plus 1 அப்படின்னு நான் சொல்றேன். சோ அந்த 2 அப்படின்னு சொல்றது நமக்கு அதுக்குள்ளேயே வந்துடணும். கரெக்ட்டுங்களா? அதனால அதுக்குள்ளேயே போடுறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு போட்டுருவோம். ஓகேங்களா? இதுதாங்க பேசிக். ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாதாரணமா ஒரு அடிஷன், ஒரு சப்ட்ராக்ஷன், ஓகேங்களா, அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் டிவிஷன் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது இதுக்கு மைனஸ் சிம்பல் போடுவோம். இதுக்கு மல்டிப்ளை அப்படின்றதுக்கு இப்படி வரும் நமக்கு ஆர்டினரி மேக்ஸ்ல, ஆனா ஆஸ்ட்ரிக்ஸ் சிம்பல் போடுவோம். சரிங்களா? டிவிஷனுக்கு நமக்கு யூசுவலா டிவிஷன் எப்படி வரும்னு தெரியும், ஒரு கோடு போட்டு மேலே கீழே டாட் வரும், அதுக்கு பதிலா நம்ம இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணிப்போம். இதுதாங்க அடிஷன் பண்றதுக்கு, சப்ட்ராக்ஷன் பண்றதுக்கு, மல்டிப்ளிகேஷன், டிவைட் பண்றதுக்கு. அதுவே இன்னுமே இருக்குங்க, எக்ஸ்போனென்ஷியல்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டு த பவர் ஆஃப் அப்படின்னு போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இந்த சிம்பல் போடுவோம். சரிங்களா? சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ நம்ம ஒண்ணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் பார்த்து முடிச்சிடுவோம். சோ இப்போ அடிஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிட்டேன் ஈக்குவல் டு 1 plus 1 அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு 2 வந்துடும். அதுவே சப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னா 1 minus 1, ஓகேங்களா, ஈக்குவல் டு 1 asterisk 1. அதுவே டிவிஷன் தான் ஈக்குவல் டு 1 divided by 1. ஓகேங்களா? இப்போ நீங்க எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னு போடணும் அப்படின்னு பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு எக்ஸ்போனன்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டதால அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நமக்கு இது மாதிரி போடுவோம்னு சொன்னேன். இப்போ பவர் ஆஃப் 2 4. சரிங்களா? சோ இதுதான் பேசிக்கான இந்த சிம்பிள்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபர்தரா நம்ம ஃபார்முலா போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸல்ல. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு சில காமனா அதுலயே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னா எக்ஸல்லயே ப்ரீ டிஃபைன்டா ஒரு சிலதை வச்சிருப்பாங்க. அதுல இருக்கிற ஆர்குமெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து அந்தந்த ஆன்சர்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்துடும். சரி, நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். இங்க ஆட் அப்படின்றதுக்கு சம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அதாவது நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஈக்குவல் டு போட்டு சம் அப்படின்னு ஆரம்பிச்சு பாருங்க, அதுவே உங்களுக்கு சொல்லிடும் adds all the numbers in a range of cells அப்படின்னு சொல்லுது. கரெக்ட்டுங்களா? சோ அது மாதிரி தான். சோ இப்போ நீங்க ஒரு ஃபங்க்ஷன் போட்ட உடனேயே அது என்ன அப்படின்றத உங்களுக்கு எக்ஸல் கொடுத்துரும். அது மட்டும் இல்லாம ஓபன் பிராக்கெட் கொடுத்த உடனே உங்களுக்கு அது என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பாருங்க அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு இங்க கொடுத்துரும். சோ இதை நீங்க அப்படியேவும் பண்ணலாம். சோ இப்போ நம்ம எப்படி பண்ணோம் அப்படி பாருங்க, ஈக்குவல் டு ஓபன் பண்ண உடனே அது ஆர்குமெண்ட்ஸ் கேக்குது. என்னென்ன நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? சோ நம்பர் 1 என்ன ஆட் பண்ண சொல்ற? 1 ஆட் பண்ண சொல்றேன், அடுத்து 1 ஆட் பண்ண சொல்றேன் அப்படின்னு க்ளோஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அது 2 அப்படின்னு கொடுத்துரும். ஓகேங்களா? ஈக்குவல் டு சம்
கொடுத்துட்டு இங்க என்ன இருக்கோ அதுவும் ஓகேங்களா. இப்ப பாருங்க நான் செல் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி எந்த நம்பரை ஆட் பண்ணுமோ அது டைரக்டா கொடுத்தோம். இப்ப டைரக்டா கொடுக்காம அந்த நம்பர் எந்த செல்லுல இருக்கோ அந்த ரெஃபரன்ஸ் நம்ம இங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாவே அதை எடுத்துக்கும். ஸோ நம்பர் 1 அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா C3ல இருக்குன்னு சொல்லிட்டோம். அடுத்தது ஒரு கமா போனோம். நம்பர் 2 எங்க இருக்குன்னு கேக்குது. நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ உங்களுக்கு சொல்லுது பாருங்க. இப்போ நீ நம்பர் 2 கொடுத்துருக்க கமா போட்டீங்கன்னா நம்பர் 3 மாறும். ஓகேங்களா. இங்க பாருங்க ஒரு கமா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நம்பர் 3 கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் இதை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அங்க இருக்கும். க்ளோஸ் பண்ணிட்ட உடனே நமக்கு அது போயிடும். ஸோ முடிஞ்சிச்சு. அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு என்னென்ன ஆர்கியூமெண்ட்ஸ் அதுக்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். சரிங்களா. ஸோ இவ்வளவுதான். ஸோ இதை என்டர் பண்ணி பாருங்க. நமக்கு இங்க கொடுத்தது தெரிஞ்சிடும். சரி ஓகே 7 வந்துருச்சு. இது என்ன 7 அப்படின்னு நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா இங்க போயிட்டு கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்முலா பார்ல உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து சம் கொடுத்துருக்க C3 C7 C5ல இருக்கிறது ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். C3 C7 C5ல இருக்கிறது ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். 2 4 1 உங்களுக்கு 7 கொடுத்துருக்கு. இன்னுமே எனக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இங்க ஈக்குவல் டு போட்டுட்டு இந்த ஃபங்க்ஷன் அங்க சம் கொடுத்த உடனே தட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இங்க உங்களுக்கு கொடுத்துரும். சரிங்களா. C3 அதுல என்ன இருந்தது 2 இருந்தது. C7ல 4 இருந்தது. C5ல 1 இருந்தது. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண உடனே உங்களுக்கு அது 7 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு இங்க கொடுத்துரும். ஸோ ஃபார்முலா ரிசல்ட் ஈக்குவல் டு 7 வந்துடும். உங்களுக்கு இதுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதை தட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனை பத்திய ஹெல்ப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எக்ஸல் கொடுத்துரும். சரிங்களா. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்முலாவோட பேசிக் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் வரப்போற சீரீஸ் ஃபார்முலா சீரீஸ் ஒன்னா டீடைல்டா முடிஞ்ச வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்றதுக்கெல்லாம் நம்ம போகலாம். சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சோன்னா நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.